வெல்கம் டு ஐஎம் கேடா சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூபிஎஸ்சிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து 15/2/2024 வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான வேக்கன்சி வந்து ஒரு 1000 சம்திங் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க 5 மார்ச் 2024. இதுக்காக வந்து இந்த வெப்சைட்டில் வந்து UPSC.government. அந்த வெப்சைட்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிஎஸ்சி எக்ஸாம் இல்லைனா ஒரு சில பேர் கனவுகளோடு இருப்பாங்க, அவங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சது ஒன்று, சப்போஸ் எதுவும் தப்பாக இருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் வந்து கேட்கலாம். ஹவு டு அப்ளை பொறுத்தளவில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் செல்ஃபாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த இதெல்லாம் பண்ணியிருக்கணும். ப்ரொஃபைல் ஃபுல் டீட்டெயில் வந்து இது பண்ணியிருக்கணும். கரெக்ஷன் இருந்தால் அப் டு அந்த டேட் முடிஞ்சது, அதுக்கப்புறம் 7 டேஸ்க்கு அப்புறம் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும், அதில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எக்ஸாம் பொறுத்தவரை ஃப்ரெண்ட் மெயின்ஸ் பர்சனல் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்டேஜில் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். மாடிஃபிகேஷன் டேட்டு சொல்லி வந்து பர்டிகுலராக வந்து சொல்லியிருக்காங்க 6 to 12 வரை நீங்கள் வந்து இதுக்கு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து சொல்லியாச்சு, முன்னாடி சொன்ன மாதிரி 6 o'clock முடியுது. பெனால்ட்டி ஃபார் ரேங்க் கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு வந்து பெனால்ட்டி மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோன்னு சொல்லி சொல்லலை. அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் எல்லாமே இருக்கும். இன்டர்வியூ வந்து இது இருக்கும். சிலபஸ் என்ன எல்லாம் வந்து தெளிவாக 1 by 1 அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. 80 மார்க் என்ன ஸ்பேஸில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தெளிவாக நேம் பண்ணுற பேராகிராஃப் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ இருக்கணும். என்னென்ன போட்டிருக்காங்கன்னா ஐஏஎஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், அப்புறம் வந்து ஐஆர்எஃப் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிளான வேக்கன்சி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே குரூப் ஏ நான் கெஜெட்டட், அதாவது க்ரீன் இங்கில் சைன் பண்ணணும் அந்த போஸ்டிங்காக ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்தியாவில் வந்து டாப் மோஸ்ட் ஜாப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது டோட்டல் வேக்கன்சியை பொறுத்தளவில் 1056 வந்து கொடுத்துருக்காங்க. 1056ங்கிறது ஆல் ஓவர் இந்தியன் வேக்கன்சி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் லெவலில் தான் நீங்கள் வந்து இதுக்கு வந்து காம்படிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இதையும் கொடுத்துருக்காங்க. சிவில் சர்வீஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து எல்லா கேட்டகரி பிளைண்ட்னஸ் எல்லாமே வந்து எழுதலாம். டிசபிலிட்டி பர்சன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ சப்காஸ்ட் என்ன ஏதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எக்ஸாம் ப்ரைமரி எக்ஸாம் பொறுத்தவரை சென்டர்ஸ் வந்து என்ன எங்கே நடக்கும் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை ஃபிலிம்ஸ் வந்து நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு வந்து சென்னையில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கும், வேறு எங்கேயுமே நடக்காது. மெயின் எக்ஸாம் பொறுத்தவரை அங்கே மட்டும்தான் போடுவாங்க, வேறு எங்கேயும் போடுறதுக்கு சான்சஸ் இல்லை. மதுரை அந்த மாதிரி இடங்களில் வந்து போட மாட்டாங்க. அதை வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்துங்க, எக்ஸாம் சென்டர் வந்து செக் பண்ணி பார்த்துங்க, உங்களுக்கே தெரியும் எங்கே இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 6th கொடுத்துருக்காங்க சென்னை. மொத்தம் 24 சென்டர் தான் இருக்குது, இங்கே மட்டும் தான் நடக்கும். உங்களுக்கு எக்ஸாம் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி, எந்த மாதிரி பிளான் ஆஃப் த எக்ஸாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கன்சிடர் டு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டேஜ் சொல்லுவாங்க. அப்புறம் சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயின்ஸ் இருக்கும், அப்புறம் ரிட்டன் அண்டு இன்டர்வியூ செலெக்ஷன், அப்புறம் வந்து ஷார்ட் லிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க என்னென்ன நேஷனாலிட்டி சேர்ந்தவங்க இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவில் நீங்கள் வந்து 21 வயசில் இருந்து 32 வயசுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது 1 ஆகஸ்ட் 24 தான் உங்களுக்கு வந்து கணக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே வந்து இந்த ஏஜுக்குள்ளே இருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுக்கு 2 ஆகஸ்ட் 1992 to 1 ஆகஸ்ட் 2003 இதுக்குள்ளே வந்து இருக்கணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அதுக்கு மேலே இருந்தால் மேக்ஸிமம் வந்து பர் ஏஜ் லிமிட்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 5 இயர்ஸ் வந்து ஓபிசி வந்து கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸை பொறுத்தவரை ஓபிசி, 5 இயர்ஸ் வந்து எஸ்சிஎஸ்டி, அவங்களோட ஷெட்யூல் கேட்டகரின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கு என்னென்னு சொல்லி தெளிவாக வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேஷன் வந்து பர்டிகுலர்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக வந்து அவங்களுடைய இதை வந்து சொல்லியிருக்காங்க. மினிமம் எஜுகேஷன் பொறுத்தவரை வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்கும்ல, எனி டிகிரி, அதாவது நீங்கள் பேச்சுலரில் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, எந்த இதில் நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணாலும் இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3 இயர்ஸ் ஆர்ட்ஸாக இருக்கட்டும், 4 இயர்ஸ்
இன்ஜினியரிங்காக இருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள். ஒன்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஏன்னா கம்ப்ளீட் பண்ணி முடித்தவங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து எம்பிபிஎஸ் இருக்கட்டும், எனி அதர் டிகிரி ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் த அட்டம்ப்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பர்சன் வந்து தன் அட்டம்ப்ட்ஸ் தான் பண்ணணும்னு சொல்லி அங்கே ஒரு லிமிட் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் நீங்கள் அன்லிமிட்டடாக வந்து அட்டன் பண்ணலாம். அன்லிமிட்டடாக வந்து சொல்லிட்டாங்க. ஓபிசியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு 9 டைம்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். பிடபிள்யூ கேண்டிடேட், ஜென்ரல் எல்லாம் 9 டைம்ஸ் தான். அதுக்கு மேலே வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா சிவில் சர்வீஸுங்கிறது ஒரு பெரிய இது. அந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ணுறது ஒன்றும் சும்மா இல்லை. மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு த ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இருந்தாலே போதும் சிவிலியன்ஸ். ஏன்னா அது சிவில் சர்வீஸ் தானே. மேக்ஸிமம் அந்த எக்ஸ்ட்ரானரி பர்சனாலிட்டி எல்லாம் வந்து கெஜடர் இந்தியன் எக்ஸ்ட்ரானரி டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ், அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ்னு அதுக்கு வந்து ஃபீமேலுக்கு வந்து எக்ஸ்பர்ட்டாக எஸ்சி/எஸ்டி பர்சன் அவங்களுக்குலாம் வந்து கிடையாது. டிசபிலிட்டி பர்சன் மற்ற கேண்டிடேட் இருக்குங்களே ஓபிசி அன்ரிசர்வ்டு அவங்களுக்குலாம் வந்து 100 ரூபி வந்து நீங்கள் பே பண்ணணும். நெட் பேங்கிங், அது விசா, மாஸ்டர், ரூபே, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எந்த பேமெண்ட்டில் ஆன்லைன் பேமெண்ட்டில் வேணால் நீங்கள் வந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் கொஞ்சம் தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு இதுவும் வந்து சிவில் சர்வீஸ் பொறுத்தவரை நல்லா வந்து 100% வந்து நீங்கள் எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான். ஏன்னா வந்து ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம் தான் சிவில் சர்வீஸ்னா. ஒரு சிலவருடைய கனவு வேலைன்னு கூட சொல்லலாம். ஐஏஎஸ், ஐபிஎஸ் இதெல்லாம் சரியான நிறைய விதமான கேட்டகரிஸ் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. எல்லாம் வந்து பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன். ஏன்னா போட்டிருக்காங்க, ஒரு சில பேருக்கு வந்து தெரியாது. அப்புறம் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ஐஎஃப்எஸ் அதுக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுவும் இது சேம் தான். அதை வந்து பிடிஎஃப் நான் வந்து இது பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது செக் பண்ணி பார்த்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எடுக்கணும். செக்ஷன் 2 பொறுத்தவரை செக்ஷன் 1, செக்ஷன் 2 வந்து தனித்தனியாக வந்து அவங்க வந்து பிரிச்சுங்க. செக்ஷன் 4 பொறுத்தவரை அப்ஜெக்டிவ் டைப் வந்து மெயின்ஸ் அந்த இது வந்து சொல்லியிருக்காங்க. பிளான் ஆஃப் த எக்ஸாமினேஷன். செக்ஷன் 2 பொறுத்தவரை ஸ்கீம் ஆஃப் ப்ரிலிமினரி அண்டு மெயின்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் வந்து 200 மார்க்ஸ் இருக்கும் கம்பல்சரி. இதில் வந்து நீங்கள் வந்து 33% எடுக்கணும். இப்போ பார்ட் 2ல் வந்து ஈச் பார்ட்டில் வந்து ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜில் மட்டும் தான் இருக்கும். பார்ட் 2, பார்ட் 3 இருக்கும். மெயின் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. குவாலிஃபை ஆஃப் த பேஜ் மார்க் சொல்லி ஒவ்வொரு செக்ஷன் இருக்குது. ஒவ்வொரு செக்ஷன்லேயும் வந்து தனியாக வந்து 300 மார்க். பேப்பர் கண்டக்ட் மெரிட் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. 250 ஒவ்வொரு பேப்பருக்கும் ஃபேர் வே அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக வருது ஆப்ஷனல். அப்புறம் தான் வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து மொத்தம் ஆல் ஓவராக வந்து உங்களுக்கு வந்து 2025 மார்க் வந்து எக்ஸாம் நடக்கும். இதில் நீங்கள் வந்து எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் ஆல் ஓவர் இதை பார்ப்பாங்க. பார்த்துட்டு உங்களுடைய அந்த இன்டர்வியூ ஸ்கில் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உங்களை வந்து சூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் லாங்குவேஜ் ஆஃப் ஸ்கிரிப்ட் அதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறையா இது வந்து கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட்டு, டிஷியா, அசியம் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எதுவெல்லாம். அப்புறம் வந்து படிக்கிற அந்த இது கொடுத்துருக்காங்க, எந்தெந்த இதை படிக்கணும். சிலபஸ் அவங்களே வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக அட்வான்ஸ் லெவலாக தான் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க தெளிவாக. வந்து இன்டர்வியூ பர்சன்டேஜ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரிலிமினரி ஒன்ஸ் வந்து 200 மார்க் என்னென்ன கேட்பாங்க. 2 ஹவர்ஸ். பேப்பர் 1ல் பேப்பர் 2 200 மார்க் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து மெயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சென்னையில் நடக்கும். அதில் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் தான் இருக்கும். மெயின்ஸை பொறுத்தவரை 2 பார்ட்டாக வந்து போயிடுச்சு. மார்னிங் அண்ட் ஈவினிங் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. இந்தியன் லாங்குவேஜஸ் பற்றி வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூசேஜ் வொக்காபுலரிஸ் அண்ட் ஸ்கில் டெவலப் அதை வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கம்பல்சரி அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்துங்க தெளிவாக. நோட்டிஃபிகேஷனை வந்து செலக்ட் பண்ணாங்கன்னா நம்மளோட சேனல் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணல. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமுக்கு வந்து அதே சேம் இது வந்து கொடுத்துருக்காங்க. வேகன்சி பொறுத்தவரை ஒரு கம்மியான இதுதான் கொடுத்துருக்காங்க. அதே வந்து 4th லெவல் ஸ்டேஜ் எல்லாமே சேம் தான். டிசன் கிளர்க்கு, லொக்கோமேட்டிவ், டிசபிலிட்டி ஒவ்வொருத்தர பேக்லாக் வேகன்சிஸ் வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து அதே சேம் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யார் வில்லிங்காக இருந்தாங்கன்னா உங்களுக்கு இது வேணும். ஏன்னா ஒரு சிலர் எக்ஸாம் அந்த அட்டன் பண்ணி பார்க்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு கம்பல்சரி வந்து இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ.